ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். சூப்பரான அட்டகாசமான இறால் ரோஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோ ஈஸியாகவும் செம்மையாகவும் சூப்பராகவும் செய்யலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இறாலை க்ளீன் பண்ணிவிட்டு மசாலா தடவி வச்சிடலாம். 200 கிராம் இறாலை க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். உப்பு ருசிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து வச்சிடலாம். கலந்து ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும். தோசைக்கல்லில் தான் ரோஸ்ட்டு செய்ய போகிறோம். அதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஜீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க, பொரிஞ்சு வரட்டும். பொடியாக வெங்காயம் 2 வெங்காயம் நல்லா பொடியாக சாப்பரில் கட் பண்ணி இதே மாதிரி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம தக்காளி இறால்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பாதம் வர அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் பூண்டும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பூண்டு 4லேருந்து 5 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். நல்ல வெங்காயத்தோடு ஒன்றோடு மிக்ஸ் ஆகி வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் தக்காளியை சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சாப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கிறது உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். வெங்காயத்தோட தக்காளியை நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும் பார்க்கும் போதே. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மசாலா தடவி வச்சுருக்கிற இறாலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியோட இந்த இறால் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். தோசைக்கல்லில் நம்ம இந்த இறால் ரெசிபி செய்கிறதுனால சீக்கிரமாக அடிபிடிச்சிக்கும். கைவிடாமல் இதே மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம்.
இறால் நல்லா வெந்து வந்திருக்கு, எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி நான் சொன்ன அளவில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாகவும் சூப்பராகவும் அவ்வளோ அட்டகாசமாகவும் வரும். ஆனால் உப்பு காரம் உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. சூப்பரான இறால் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு காட்டுறேன். அட்டகாசமான இறால் ரோஸ்ட் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. பக்கத்துக்கு எவ்வளோ அழகாக கலராக செம்மையாக வந்திருக்குல்ல. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.